சில பசங்க ஒரு பொண்ண ரேப் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பொண்ண சாவடிக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா கடைசியில அந்த கேங் லீடரை அந்த பொண்ணு எப்படியோ ஒரு கல்ல வச்சு அடிச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி இவரும் ஓட ஆரம்பிக்கிறா. இவளும் அந்த காட்டு வழியில இருக்கிற தண்ணி வழியா எப்படி எஸ்கேப் ஆகி போலான்னு சொல்லி அந்த தண்ணியில போகும்போது இந்த ஆளுங்களோ பெரிய கல் எடுத்து அவ மேல அடிக்கவோ பயங்கரமான பிளட் லாஸ்ல அந்த பொண்ணு எங்கேயுமே நகராம அங்கேயே இருந்துடுறா. இத பார்த்து அங்க இருந்து எல்லாருமே இவ இறந்துட்டான்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து இந்த காட்டு வழியா பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால இப்படியே டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த கேங்கோ அங்க போற வழியில ஒரு வீடு இருக்கு, அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு அங்கேயும் தங்குறாங்க. இந்த வீட்ல இருக்கவங்க யாருன்னு பார்த்தா இப்போ ஒரு பொண்ணை பயங்கரமா ரேப் பண்ணானுங்களே அவங்களோட அம்மா அப்பா தான் இந்த வீட்ல இருக்காங்க. யாருன்னு தெரியாத இவங்கள அந்த அம்மா அப்பா பயங்கரமா பார்த்தது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இவங்களோட ஒரு ரூம்லயும் தங்க வச்சுட்டு காலையில போங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த நேரம் பின்னாடி ஏதோ சத்தம் வரவும் இவங்க அம்மா அப்பா போய் பார்க்கும் போது தான் தெரியுது இவங்களோட பொண்ணை யாரோ பயங்கரமா காயப்படுத்தி அனுப்பியிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு ரெண்டு பேருமே ஷாக் ஆறாங்க. இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு அவள் இந்த பொண்ணை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நினைச்சாலுமே இந்த பசங்கலாம் தன்னோட பொண்ணோட ரிங்க வச்சிருக்கதை கவனிச்சுட்டு தன்னோட பொண்ணு இப்படி ஆளாடுறதுக்கு காரணம் இந்த பசங்க தான் நினைச்சு அவங்கள பயங்கரமா வேட்டையாடுறாங்க. இந்த மாதிரி சில மனசாட்சியே இல்லாம மனிதர்களால மத்தவங்களுக்கும் கெட்ட பேர் தான் கிடைக்குதுல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.